வணக்கம் ரோவிலே நான் உங்கள் ராஜ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நாங்களுடைய பார்க்க போகிறோம். நீங்கள் சில நேரம் யோசிப்பீங்க, என்னடா இவனும் இந்த இதில் ரங்கிட்டானோன்னு சில நேரம் யோசிப்பீங்க. இதெல்லாம் வந்து என்னோடய ஆசைகள். நான் வந்து சின்ன வயசில் வந்து தெரிந்தாங்க இந்த மணிக்கடைகளில் பார்த்து ஆசைப்பட்டது மாதிரி இப்போ தான் அதுகளுக்கு எல்லாம் எங்களுக்கு வந்து டைம் வந்திருக்கு. இன்றைக்கு நாங்கள் இதில் ஒன்று வாங்கியிருக்கோம். அதில் நீங்கள் பேர் பார்த்துருந்தால் தெரியும், ஐஸ்கூட்டர். இது ஒரு சைக்கிள் தான், எலக்ட்ரிக் சைக்கிள் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்க போகணுன்னு சொல்லி தெரியல. நான் வந்து இங்கே வந்து எங்கேயாவது போகிறது அப்படின்னு சொன்னால் காரில் போகலாம், அதுக்கெல்லாம் லைசன்ஸ் வேணும். இது ரெண்டில் கொண்டு தெரிஞ்சவொன்று சொன்னால் ஒருத்தருக்கும் பயப்படுது லெண்ட பாட்டில் நான் வெளிக்கிட்டு கொண்டு போகலாம். அதுக்காண்டி தான் நாங்கள் இது வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கோம். என்ன மாதிரி இருக்க போகணுன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வந்த உடனே வந்து ஓப்பன் பண்ணுவோன்னு தான் நினச்சேன்னா நான் வெளியில் போய் வந்தபடியாக இப்போ தான் இந்த கண்ணில் இது ஆம்பிட்டுச்சு. எடுத்த உடனே ரைட் வந்த உடனே வாசலில் வர கிடக்கு ஒரு வாசல் ஒன்று. என்னென்னு பார்த்தா இது எனக்கு பேப்பர்கள் எல்லாம் வச்சுக்காங்க. வட்டி கொண்டு விடாது. இதுக்கு இல்லை தான் எங்கள்கிட்ட ஐட்டம் வந்து இருக்கு. கொஞ்சம் வெயிட் தான், நான் நினைக்கிறேன் ஒரு 10 கிலோ வரும் போல் கிடக்கு. வாரம் பொறும்போ இதில் தான் நான் வந்து கன நாளாக ஆசைப்பட்டு உண்டு. மீசையில் வந்து வைக்கல, அது மீசை கொஞ்சம் சின்னம் தான். ஓகே நிற்கலாம், நிற்கும் தானே. இல்லை துண்டு கொண்டு வந்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து இதுக்கு பூட்டுறதுக்கு வச்சுருக்காங்க. ஆணிகள் கொஞ்சம் கிடக்கு. ரெண்டு நட்டு கேண்டிலுக்கு தான். ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கேண்டில் வந்து இந்த வயர் எல்லாம் கிடக்கு. நான் நினைக்கிறேன் இது இந்த லைட்டுகள் மற்றது இந்த ஸ்பீட் லிமிட் அது இந்த வயரெல்லாம் இதுக்கால வேறு இது கேபிள் அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டு தான் போட்டோம். ஆமாம், இப்படி கலட்டி போட்டுற வேலையில் எங்களுக்கு கொஞ்சம் வேறு நல்லா வேறு. ஓகே, இந்த கேண்டில் வந்து உள்ளே வந்து வயர் விட்டாச்சு. இதில் வந்து 2 ஸ்க்ரூ வந்து போட்டோம். எல்லாம் இலங்கி ஆணி தான் வச்சுக்காங்க. ரெடி ஆகிட்டுது. இப்படி தான் மிரப்போகுது. மிச்சம் ஆணிகள் எல்லாத்தையும் டைட்டாக போட்டுவோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வெயிட்டுகள் கூட தானே, இதெல்லாம் சரியாக போட்டினா தான் பயமில்லாமல் ஓடலாம். உண்மையிலே வந்து இந்த சின்ன வயசில் வந்து நாங்கள் அப்பா அம்மாவோட கடைகளுக்கு போய் யோசிக்கிறது, என்னடா ஒன்று வாங்கி தரணும் இல்லை. அப்போவே இந்த கஷ்டங்கள் வந்து எங்களுக்கு தெரியாதானே. அதுக்கு பிறகு ஒரு வயசுக்கு பிறகு ஓரளவு விளங்கிட்டுது. ஆனால் இப்போ அப்படி இல்லை தானே. விரும்பினது இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ரிமோட் கார்கள் அதெல்லாம் ஓட விருப்பம். வீட்டை இப்போ ஒரு வெளிநாட்டில் வந்து சின்ன பிள்ளை ஒரு ஆளுக்கு வந்து ரிமோட் கார் ஒன்று கொடுத்தது. நான் அது ஓடி திரிய ஒரு ஆள் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன குழந்தையோ ஒன்று என்ன செய்கிறது. சின்ன வயசு ஆசைகள் வந்து இப்போ கிடைக்க நாங்கள் அதில் நிறைவேற்ற வேண்டியான். ஓகே, இதுதான் கேண்டில். இது என்ன ஒர்க் பண்ணுறது? ஆமாம், ஒர்க் பண்ணுறது இல்லையா. இது ஒரு லொக், இது சும்மா இதெல்லாம் அந்த பொறுப்பாக வந்து இந்த கேண்டில் வந்து நிற்க போகுது. அதனால் இதை நல்லா அமர்த்தி விட்டோம்னா சரி லொக் ஆகிடும். அவ்வளோதான். இந்த பக்கத்தில் ஒரு லொக் கொண்டு கிடக்குது. கலராமதுன்றதுக்கு இதில் ஒரு லொக் கொண்டு வச்சுக்காங்க. அவ்வளோதான். மற்றது இந்த இதில் பின்னுக்கும் ஆணி போட்டு தான் கிடக்கு. 4 ஆணி. இது வந்து இந்த சைக்கிள் வந்து சின்ன பிள்ளைகளுக்குமே இருக்குது. காலால் கெந்தி கொண்டு போகக்கூடிய மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதை விட கொஞ்சம் இதில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கு. கெந்த இதெல்லாம் தேவையில்லை, ஏறி நிற்க வேண்டியா.
ஒரு வழியாக வந்து எல்லாம் வந்து பூட்டிட்டேன். ஆனால் ஒரு 2 நட்டும் வந்து மிச்சமாக இருக்குது. சில நேரம் ஏதாவது மிஸ் ஆகிட்டு தெரியல, அதற்கு நாங்கள் வழியாக பார்த்தோம்னு சொன்னால் ஓகே. சில எக்ஸ்ட்ராவே தந்துருக்காங்களோ தெரியாது. நாங்கள் ஏதாவது கலட்டி போட்டு பூட்டினா நட்டு மிஞ்சிறதோ ஓகே. இது புதுசாக தான் நடக்கு, அதில் மிஞ்சக்கூடாது. ஒரு லவுடில் விட்டு விடுவோம். அவ்வளோதான், எல்லாம் பூட்டியாச்சு. 2 நட்டு கிடக்கட்டும். புறையதன் போய் ஓடி பார்ப்போம். ஏதாவது ஆடிச்சுன்னா திருப்பி வந்து பூட்டுவோம். ரைட், இப்போ வந்து நாங்கள் என்ன டவுன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முதல் அவங்கள்ட்ட அந்த புத்தகத்தை ஒரு எடுத்து பார்ப்போம். இதுதான அந்த புத்தகம். அதான் நாங்கள் பார்க்காம பூட்டிட்டோம். என்ன சம்பவம்ண்டா, இந்த பாக்ஸோட ஒரு ஹெல்மெட்டும் வந்தது. நாங்கள் ஹெல்மெட்டும் போட்டு தான் ஓடணும் தான். இதில் எங்களுக்கு புது பழக்கம் தானே. நாங்கள் சைக்கிள் ஓடி இருக்கோம். இது கொஞ்சம் இது ஓடலாம், பார்ப்போம். ஒரு ஓடி பார்ப்போம். ஹெல்மெட்டுண்டா நாங்கள் விழுந்தாலும் மண்டை அடி விடாம விட்டா சரி தானே. உள்ளதுக்கே பைத்தியங்கள் மாதிரி தானே இருக்கும். அப்புறம் மண்டையை மாடி விட்டுதுன்னா கரெக்டு. ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டி இருக்குது. எங்களோட ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டி இருக்குது. அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணுவோம். என்னத்துக்காண்டி இது தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோடியா ஈஸியாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பைக்கில் வந்து ஆல்ரெடி ப்ளூடூத் வந்து ஓப்பன்லேயே இருக்குது. நாங்கள் அந்த இதை சர்ச் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தா அதில் என்னென்ன இருக்குன்றதை வந்து இதில் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து எங்களோட பேட்ரி எவ்வளோ வீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இதுலேயும் பார்க்கலாம். அந்த பைக்கோட டிஸ்பிளேலேயும் வந்து பார்க்கலாம். அதை விட வந்து நாங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்றது வந்து அதுலேயும் காட்டும். அதே மாதிரி வந்து இந்த ஆப்லேயும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது 2-3 லெவல் வந்து இதில் வந்து இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் கிளிக் பண்ணி. இதில் வந்து பார்த்தா தெரியும், உங்களை ஒரு 4 லெவலுக்கிட்ட காட்டுறாங்க. இது வந்து நாங்கள் மாற்றி பார்க்கலாம். நாங்கள் வந்து 3 லெவல் இருக்குது. இதில் நீங்கள் மாற்றி வந்து தண்டக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது என்னென்னு சொன்னால், எங்களோட லொக்கேஷன் வந்து எந்த இடத்துல நிற்கிது அப்படின்ட்டு சொல்லி இதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இன்னொரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இது வந்து நாங்கள் இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால், அதை வந்து நாங்கள் லொக் பண்ணி வந்து வைக்கலாம். இதை நாங்கள் லொக் பண்ணி வச்சோம்னு சொன்னால் தூக்கிண்டு போகலாம் தான், ஆனால் சில்லு வந்து சுத்தாது. அப்படி வந்து லொக் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்று இதில் இருக்குது. அதை விட வந்து இந்த ஹெட்லைட் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணக்கூடிய மாதிரியும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் இந்த ஆப்பில் வந்து இருக்குது. நீங்கள் இந்த பைக் வந்து வாங்கிக்கே உங்களுக்கு ஒரு புத்தகம் மட்டும் தருவாங்க. அதில் நீங்கள் அந்த ஒரு QR கோட் கொண்டு வரும். அதை ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இவ்வளோ விஷயம் தான் இதில் இருக்குது. ஹெல்மெட் தேவையில்லை, இருந்தாலும் ஒரு பார்ப்போம். இப்படி ஹெல்மெட் வந்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஒரு பேட்டரி வந்து வந்திருக்காங்க. என்னத்துக்கு பயங்கர செட்டப் தானா. இதுக்கெல்லாம் லைட் எல்லாம் வச்சுருக்காங்க. அன்றைக்கி இரவில் போயிருக்கே இதெல்லாம் போட்டுட்டு போனால் பின்னுக்கு வராங்களோ தெரியும். லைட் வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரியும் மட்டும் தந்துருக்கேன். எல்லாம் கிடக்கட்டும். எங்களோட மண்டை கொஞ்சம் பெரிய மண்டை தான், அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுவோம். இல்லை அளவாக தான் கிடக்கு. இது என்னடாப்பா இது? வெண்டு ராசா. இதுக்கு முன்னுக்கு ஒரு கண்ணாடி வேறு. கூலிங் கிளாஸ் தேவையில்லை. இது என்னண்டு கூட்டுறது? இது பூட்டுற கொண்டே காணும் இல்லை. ஆட மேக்னட் பூரா என்ன ரைட். ஸ்டிக்கர்கள் கிடக்கு. எங்களோட விளையாட்டுகள் தெரியும் தானே. இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டிக்கர்கள் வந்து விற்க மாட்டோம், புதுசு மாதிரியே பார்ப்போம். இது வந்து அதுக்குள்ளே வந்த பாக்ஸு. இப்போ என்ன இருக்குன்னு சொன்னால், இதுக்குள்ளே வந்து வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதோட சார்ஜர் வந்து இருக்கு.
இதை விட நல்ல பவராக இருக்கும். அதே மாதிரி பின்னால் வந்து ஒரு பிரேக் லைட் ஒன்று வந்துருக்காங்க. பார்க்க தெரியும் அப்படியே காட்டும் போது பிரேக் லைட் ஒன்று வந்துருக்காங்க. மற்றது இதுக்கு ஒரு டிஸ்பிளே கொண்டு தான் வந்துருக்காங்க. அம்மா வந்து இந்த மோட்டர் வந்து இருக்கிறது முன்சில் தான் இந்த மோட்டர் வந்து இருக்குது. இது இந்த நாங்கள் வந்து ஸ்பீட் எவ்வளோ போகும்ன்றதை பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து நாங்கள் இதை என்ன வந்து சொன்னால் இதோட ஸ்பீட் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஸ்பீட் வந்து 25 ஓடும். ஆக்களோட ஏற்றி ஓடும் போது இல்லை. இப்போ வந்து நாங்கள் சும்மாவே செக் பண்ணி பார்க்குறோம். இவ்வளோ தான் இதில் வந்து இருக்குது. உண்மையிலே அது ஒரு பிரயோசனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் பிரயோசனம் தான். ஏன்னா சின்ன சின்ன இடங்களுக்கு விட்டு ஓடிக்கொண்டு போகலாம். ஒரு வரைக்கும் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. சின்ன கடைகளுக்கு போய் வரணும்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் போயிடலாம். அதை விட வந்து இங்கே அது இப்போ கார்கள்னா நாங்கள் பார்க் பண்ணுவோம். இடம் இல்லைன்னு சொன்னால் இங்கே எல்லாம் விட்டு ஃபைனல் வந்து கட்ட வேண்டியது. வேறு ஒரு ப்ரைவேட் பார்க்கில் ஒன்று நாங்கள் பார்க் பண்ணிக்கணும்னு சொன்னால் 100 ரூபா 20 ரூபா 50 ரூபா வரைக்கும் ஃபைன் வந்து வரும். இது என்ன அப்படி தூக்கி ஃபோனில் அடித்தோம்னா போய்க்கொண்டே இருக்க வேண்டியது கரைஞ்சி இருக்கு. எக்கோ இப்போ வந்து டி இது வந்து இப்போ ட்ரைவிங் மோட். இப்போ நாங்கள் வந்து பறக்க போகிறோம். நான் வந்து ஒரு கையால் ஓடி எடுப்போண்டு பார்க்குறேன். அது சரி வருதில்லை. நாங்கள் அவ்வளோது பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது எனக்கு. பயமாக தான் கிடக்க கூட ஆடி தான் ஓடுது. அதான் இது வந்து இப்போ நார்மலாக நாங்கள் ரோட்டில் வந்து ஓடலாம். அதே மாதிரி இப்போ புல்லுகளுக்கு இல்லை மண்ணுகளுக்குள்ள என்ன மாதிரின்னு தெரியல. புல்லுக்கு இல்லாட்டிங்களும் ஓரளவு ஓடும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் புல் இருக்குது. நாங்கள் இதுக்கு ஓடி பார்ப்போம். பரவாயில்ல ஓடுது. புல்லு தானே மண்ணண்டை தான் சொன்னேன். புதையும் புல்லு ஓகே. இந்த ரோட்டில் ஓடுற மாதிரி வேகமாக ஓடுது இல்லை. ஆனால் ஓகே. ஆனால் ஓடு. ஓகே
என்ன செய்யும் இல்லை அது பழம் கடைசியாக ஒரு வாட்டி லாஸ்ட். ஓகே போடலாம். அதில் கொஞ்சம் தூக்கப்பட தெரியும் உடைஞ்சாலும் உடைஞ்சிட்டு தாண்டா அப்புறம் இறக்கு. ஓகே இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த ஸ்கூட்டி வந்து எவ்வளோ தூரம் ஓடுது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வந்துடுறாங்க. ஒருக்கா வந்து நாங்கள் பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 35 கிலோமீட்டர் கிட்ட வந்து ஓடுது. நாங்கள் இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, இதில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுமென்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி வந்து தான் இந்த வீடியோ வந்து எடுத்து கொண்டு இருக்கேன். என்ன சொன்னால் இது எவ்வளோ தூரம் ஓடுவோன்றதுக்காண்டி நான் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே நீங்களும் இது யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இது வாங்கியிருக்கிறது 230 பவுண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு விலைக்கு வந்து இருக்குது 90 பவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் நினைக்கிறேன் 1500-2000 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆசை இருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கி ஓடி பாருங்க. ஓகே நம்ம சேனல் நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு தாங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.